ஹாய்! ஈஸியான தக்காளி சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலரும் கூட ஈஸியா ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு 5 தக்காளி எடுத்து குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுட்டு, விசில் வந்த உடனே விசில் போன உடனே அதை எடுத்து மேஷ் பண்ணிக்கலாம். கையில் மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா பருப்பு மத்து அப்படியும் இல்லையா மிக்ஸியில் போட்டு மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, உளுந்தம் பருப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 4 மிளகா கிள்ளி வச்சுட்டு, வத்தல் பொடி ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, உப்பு, கருவேப்பிலை. கடாய் வந்து சூடானவுடனே அதில் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்ச உடனே வத்தலையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு அந்த மிளகாய் தூள் இருக்குல்லையே வத்தல் பொடி அதையும் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க டொமேட்டோ மேஷ் தூக்கி அப்படியே ஊற்றிலாம். நம்ம ஊற்றிட்டு அதெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொதி வந்த உடனே ரொம்ப நேரம் வேக வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ நல்லா ஒரு கொதி வந்த உடனே வச்சுருக்க பெப்பரையும் வந்து மேலே போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதித்தாலே போதும். அருமையான சட்னி ரெடியாகிரும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே ஈஸியானது, நான் சொன்ன மாதிரி பேச்சுலருக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். தக்காளி எப்படி வேறு எதுவும் சேர்க்கறனால தக்காளியோட டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ.